ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு துவாவிம்ச தசகம், அதாவது கிருஷ்ணாவதாரத்துல 4th தசகம் நம்ம இப்ப பார்க்க போறோம். கிருஷ்ண கதா. சோ கிருஷ்ணருடைய ஜனனம்க்கு அப்புறம் அவர் நம்ம போன வாரமே பார்த்தோம். அவர் தேவர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பிருகு முனிவருடைய மனைவிய கொன்னார். அதனால அவருக்கு சாபம் கிடைச்சு மனுஷ அவதாரம், கிருஷ்ண அவதாரம் அவர் எடுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அது பிருகு முனிவருடைய அந்த சாபத்தினாலன்னு. சோ அந்த சாபத்தினால அவர் இந்த யதுகுல வம்சத்துல பிறந்து என்னென்ன அவர் என்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது தான். அன்டில் ஹிஸ் டெத் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லயும் அவர் கஷ்டப்பட்டார். பட் அதெல்லாம் தாண்டியும் வரப்பட்டார் அம்பாளுடைய அனுகிரகத்தோடு அப்படிங்கிறது தான் இந்த தசகத்துல நம்ம பார்க்க போறோம். சோ கிருஷ்ணர் பிருகுமுனிவரோட சாபத்தினாலையும் கர்ம வினைகளாலையும் அவதரித்தார் கோகுலத்துல. அதாவது அவர் இருந்ததே எந்த இடம், பசுக்கள் கன்றுகளுக்கு நடுவுல அந்த மாட்டு சாணம் மாட்டு மூத்திரம் அந்த இடையில தான் அவர் அந்த ஒரு சூழ்நிலையில தான் அவர் வளர்ந்து வர. சோ மனசுல அவருக்கு அந்த கம்சனுடைய மந்திரிகள், அந்த வத்சாசுரனோ இல்ல பகாசுரனோ இல்ல பூதகியோ யார் வருவாளோ, எந்த வேஷத்துல வருவாளோ அப்படின்னு ஒரு பயத்திலேயே அவர் பாலகனா வளர்ந்துட்டு வர. அந்த பயத்தினால மேம், மம்மி எனக்கு நிறைய கிருஷ்ண காளி வருது, ஏன்னு தெரியல, கொஞ்சம் சொல்ல முடியுமா? புரியல. ஓ ஹாய் மாமி, சாரி ஆயிட்டு மாமி, எனக்கு இந்த கிருஷ்ண காளி ரொம்ப வருது மாமி, ஏன் தெரியல. ப்ளீஸ் அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இருங்கோ இருங்கோ, when I'm telling something நடுவுல இன்டரப்ட் பண்ணேன்னா அதுவும் போறது இதுவும் போறது. ஓ சாரி மாமி, I didn't know I was unmuted, sorry. Oh my god. ஓகே, சோ அவர் சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வளர்றார். இன் மிட்ஸ்ட் ஆஃப் த கவுஸ் அண்ட் அந்த கவுடங் அந்த ஒரு இதுலயே ஒரு அன்டைடி ஒரு இதுலயே சூழ்நிலையில வளர்றார். ஒரு பயத்தோடயே வளர்றார். எந்த நிமிஷம் எந்த அசுரன் எந்த வேஷத்துல வருவாளோ, நம்மள இது பண்ணுவாளோ, தூக்கின்னு போவாளோன்ற அந்த ஒரு பயத்திலேயே வளர்றாராம். அதனாலேயே அவர் ரொம்ப வெளிரி போய், அதாவது ரொம்ப பேலா போய் அந்த மாதிரி சின்ன வயசுல காணப்பட்டார், தைரியம் இழந்தவராக அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, அடுத்தது அவருடைய குழந்தை பருவம், பால்ய பருவத்துல ரொம்ப விஷமம் செய்யற. சோ யாதவ குலத்திலேயே பார்த்தோம்னா எல்லாருக்கும் என்ன, டெய்லி மார்னிங் ஏந்தா மாடு கறக்கிறது, தயிர் கடையிறது, வெண்ணெய் எடுக்கிறது, அதை வியாபாரம் செய்யறது, இதுதான் அவளுடைய டெய்லி ரொட்டீனாவே இருந்தது. அதுக்கே அவளுக்கு டைம் சரியா இருக்கு. கிருஷ்ணரை கவனிக்க முடியலையாம். அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணுவாராம், கோபிகைகள் ஆத்துல போய் பால் வெண்ணெய் தயிர் அதை கேட்டு வாங்கி சாப்பிடுறாராம். சோ சில பேர் தருவா, சில பேர் தரமாட்டா. சோ அப்பவும் அவர் அந்த மாதிரி கஷ்டம். அதனால அவர் என்ன பண்ணுவாராம், திருடியும் சாப்பிடுவாராம் சில சமயம். சோ அது யசோதைக்கு கோபம் வரும். அதனால கிருஷ்ணரை அதட்டி அவரை உலூக்கல பந்தம், அதான் உரல்ல கட்டி வைக்கிறா. சோ இந்த லோகத்தையே ரட்சிக்கும் மகாவிஷ்ணு இப்படி உரலில் கட்டப்பட்டு ஆஹ் கடந்தார். அவர் அந்த வயசுல கடந்தார். அதுவும் கர்ம பலனால் ஏற்படும் அந்த கஷ்டம்தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அது 2வது. 3வது அவருடைய ஒரு 5 வயசு, அந்த குழந்தை வயசை தாண்டி ஒரு 5 வயசுல மாடு கண்ணெல்லாம் மேய்க்கிறதுக்கு போறார். தினமுமே வேற என்ன வேலை, காத்தால மாடெல்லாம் அழிச்சுன்னு போய் மாடு மேய்ச்சிட்டு சாயங்காலம் அழிச்சுன்னு வருது, இதுதான் வேலை. சோ அந்த மாதிரி போகும்போது வெயில்ல போவாராம். கால்ல செருப்பு கூட இல்லாம கல்லு முள்ளு அவர் போற பாதையில எல்லாம் இருக்குமா. சோ போற வழியில பெருசா சாப்பாடெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ அப்படியே அத மாடு மேய்க்க அழைச்சுன்னு போகும்போது மரத்துல என்ன கிடைக்கிறதோ அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு அப்படிதான் அவர் டேய ஓட்டுறாராம். அதனால அவர் உடம்பு ரொம்ப சோர்ந்து போயிட்டார் அப்படின்னு சொல்றார். சோ இது அவர் பட்ட அடுத்த கஷ்டம். அதுக்கப்புறம் அக்ரூரர் இருக்கார், அதாவது வசுதேவருடைய பிரதர் அக்ரூரர் என்ன பண்றார், கிருஷ்ணரை மதுராக்கு அழைச்சுன்னு வர்றார். அதாவது கம்சன்
இது பண்றார். அவனை அழிச்சுன்னு வான்னு சொல்லி அக்ரூரரை அனுப்புறா. அவரும் கிருஷ்ணரும் இங்க வர. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் கம்சவதம் நடந்ததெல்லாம். சோ அது வந்து நம்ம இங்க சொல்றார். மதுராக்கு வந்த கம்சனை வந்து வதம் பண்ணினார். அதுக்கப்புறம் என்ன, கம்சனுடைய அப்ப உக்ரசேனன் தான் ராஜாவா ஆனான். சோ அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அவனோட தாசனா அங்கேயே இருந்தாராம் கிருஷ்ணர். அதாவது முதல்ல யதுகுலத்துல மாடு மேய்ச்சுண்டு அவளோட தாசனா இருந்தவர் இங்கேயும் வந்து அதே மாதிரி ஒரு அடிமை வாழ்க்கை வாழற மாதிரி. சோ அங்க அப்பவும் அவர் வந்து கம்ச வதத்துக்கு அப்புறமும் அவர் அந்த மாதிரி ஒரு துக்கத்தை கர்ம வினையை அனுபவிச்சார். சோ கம்சனுக்கு பார்த்தோம்னா 2 ஒய்ஃப் உண்டு. அதாவது ஜராசந்தனுடைய 2 மகள்கள் தான் கம்சன் வந்து கல்யாணம் பண்ணிட்டாராம். சோ கம்சனை கிருஷ்ணன் வந்து வதம் பண்ணினதுனால ஜராசந்தனுக்கு கிருஷ்ணன் மேல அப்பேற்பட்ட ஒரு பகையும் கோபமும். அதனால அவன் என்ன பண்ணினா, ஜராசந்தன் மதுராவை வந்து ஆக்கிரமிச்சுண்டான். கிட்டத்தட்ட 17 நாள் போர் செய்யறான். அதாவது அவனுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கல. பட் இது வந்து இந்த கர்ம வினை காரணமாக கிருஷ்ணர் வந்து தோல்வி அடைஞ்சதா பாவிச்சுண்டு அவர் யாதவர்கள் அப்புறம் பலராமன் மற்ற எல்லா உறவினர்களையும் எல்லாரையும் அழைச்சுட்டு துவாரகைக்கு ஓடி போயிடுற கிருஷ்ணர். சோ துவாரகைங்கிறது ஒரு துவீபத்துல இருக்கு. அதாவது சுத்தி தண்ணி நடுவுல இருக்கிற அந்த சிட்டி. சோ அங்க வந்து பயங்கர கோட்டை காவல், நிறைய ஃபோர்ட்ஸ் சரவுண்டட். அந்த காவல்ல அவர் அங்க துவாரகையில வசிச்சு வந்தார். அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு கல்யாணம். அவருடைய முக்கியமான பத்தினிகள் அஷ்ட பத்தினிகள்னு சொல்லுவா. ருக்மிணி, சத்யபாமா, அதுதான் நம்மளுக்கு முக்காவாசி தெரியும். அது தவிர ஜாம்பவதி, மித்ரவிந்தா, காளிந்தி, லக்ஷ்மணா, சத்யா, பத்ரா, அந்த மாதிரி 8 பேரை கல்யாணம் பண்ணிட்டார் அவர். அதை தவிர ஜராசந்தன் வந்து சிறையில வந்து அடைச்சிருந்த கிட்டத்தட்ட 14,000 16,000 கன்னிகைகளையும் அவர் மீட்டு அவளையும் மனம் செய்து கொண்டார். சோ 16,008 பத்தினிகள் அவளோட சுகமா ஆனந்தமா வாழ்ந்துன்னு வந்தார். பட் அந்த சுகமும் அவருக்கு நீடிக்கல. ஏன்னா அந்த கல்யாணம் பண்ண மனைவிகள் கொஞ்ச நாள் அவரோட சந்தோஷமா இருந்துட்டு அப்புறம் அவரை ஆட்டி வைக்க ஆரம்பிச்சாராம். அவரை வந்து வெறும் ஒரு பொம்மையாட்டம் நினைச்சு ஆட்டி வைக்க ஆரம்பிச்சாராம். சோ அப்பவும் அவர் கிருஷ்ணர் கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒய்ஃபோட கதையா வருது. சத்யபாமா என்ன பண்ணாலாம், ஒரு வாட்டி வந்து கிருஷ்ணர் கிட்ட சொன்னாலாம், எனக்கு இப்பவே எனக்கு பாரிஜாத மலர் வேணும் அப்படின்னு அப்படி ஒரு அடம் பிடிச்சாலாம். சோ ஒய்ஃப் கேக்குறத அத ஃபுல்ஃபில் பண்றதுதானே கணவனோட கடமை. அதனால அவர் வந்து என்ன பண்ற, பாரிஜாதம் பூங்கிறது, பாரிஜாத மரங்கிறது வந்து சொர்க்கலோகத்துல இருக்கு. அதனால ஒய்ஃப் கேட்டுட்டாளேங்கிறதுக்காக கிருஷ்ணர் என்ன பண்ற, சொர்க்கத்துக்கு போற அந்த பாரிஜாத மரத்தை வந்து திருடிண்டு வர. அப்போ தேவர்கள் வந்து பாத்துடுறா, சண்டை போடுறா. அங்கேயே யுத்தம் பண்ணி அந்த மரத்தை எடுத்துன்னு வந்து பாமா இருக்கிற அந்த இடத்துல அவாத்து வாசல்ல நட்டு வச்சாராம். அதனால கிருஷ்ணருக்கு வந்து ஒரு அவப்பெயர் வந்தது சொர்க்கலோகத்துல. அவன் கொள்ளைக்காரன், கிருஷ்ணன் கொள்ளைக்காரன் அப்படின்ற அந்த ஒரு அவப்பெயர் வேற வந்துதான். சோ இந்த மாதிரி அவருக்கு அவப்பெயர்கள் எவ்வளோ வேற வேற மாதிரி இன்னல்கள் பாருங்க. நம்மளுக்கு வந்து கிருஷ்ணர்னா அப்படியே அந்த ஒரு ஜாலி பாட்டு அந்த இது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். பட் ஒவ்வொரு இதுலயும் அவர் அந்த இது எடுத்ததுனால ஒவ்வொரு விதத்திலயும் துக்கம். இதோட நிக்கல, இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. இது ஃபுல்லாவே அதுதான் வரும். சோ இப்ப வந்து அடுத்தது வந்து இன்னொரு ஒய்ஃப் இருக்கா, சத்யா அப்படின்னு. அவ என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம், கோபத்து காரணமாக கிருஷ்ணரை என்ன பண்ணா மரத்துல கட்டி வச்சாலாம். சோ ஆஹ் அப்படி அவனை வந்து ரொம்ப துவேஷிக்கிறா, திட்டறா அந்த மாதிரி. அப்ப வந்து அங்க நாரதர் வராராம். உடனே சத்யா என்ன பண்றா, கோபத்துல இந்த கிருஷ்ணரை நீங்களே எடுத்துன்னு போங்கோ அப்படின்னு சொல்லிட்டாள். நாரதருக்கு கசக்குமா, கிருஷ்ணரே கிடைக்கிறாருன்னா. உடனே என்ன பண்ற, கிருஷ்ணரை வந்து அந்த மரத்துல இருந்து அவுத்து அவர் அழிச்சுன்னு போறார். அந்த பொண்ணுக்கு, சத்யாக்கு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் கோபம் தணிஞ்சுதான். அப்புறம் சரி
அப்பதான் அவ வந்து ரியலைஸ் பண்ணா. ஓடுறா நாரதர் பின்னாடியே கிருஷ்ணர திருப்பியும் கேட்கிறா. அப்ப வந்து அது ஒரு தனி கதை போல இருக்கு. பட் இங்க சொல்லுவா, "தங்கம் கொடுத்தா தான் நான் கிருஷ்ணர குடுப்பேன்" அப்படின்ன உடனே தங்கத்த குடுத்து கிருஷ்ணர மீட்டுண்டு வரா. சோ இதுல வந்து எதுக்கு இந்த கதை சொல்றா அப்படின்னா, ஒரு கிருஷ்ணருடைய அந்த வாழ்க்கை வந்து ஒரு மாடு, பசுவினுடைய வாழ்க்கை மாரி இருந்துதாம். மரத்துல கட்டி வைக்கிறா. நெனச்சா யாரோ வந்து இழுத்துண்டு போறா. யாரோ வந்து திருப்பியும் குடுக்குறா. அது ஏதாவது அந்த மாடோட கண்ட்ரோல்ல இருக்கா? அந்த மாடோட சம்மந்தத்த கேட்டுண்டா இதெல்லாம் பண்றா? இல்ல இல்லையா? அதே மாரி தான் கிருஷ்ணரோட நிலைமையும் ஒரு மாட்டின் நிலைமை மாரி இருந்தது. யாருக்கு வேணாலும் தானம் தரலாம். யார வேணா, எப்ப வேணா கட்டி போடலாம். அந்த மாரி. அத வந்து மாட்டுக்கிட்ட கேட்டா பண்றா? இல்ல இல்லையா? அந்த மாரி ஆயிடுத்து கிருஷ்ணருடைய நிலைமை அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ருக்மணி தேவி. அந்த ஒய்ஃபோட அந்த கதைய சொல்றேன். ருக்மணி தேவிக்கு அழகான ஒரு குழந்தை பொறந்தது. அதாவது பிரத்யும்னன் அப்படின்னு கிருஷ்ணருடைய குழந்தை. அங்க என்ன துக்கம் அனுபவிச்சார்ன்னா, அந்த கிருஷ்ணர் வந்து பிறந்த அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு முன்னாடியே சம்பராசுரன் அப்படிங்கிற அசுரன் அந்த குழந்தைய தூக்கின்னு போயிட்டானாம். சோ ஒரு பிறந்த குழந்தைய கூட பார்க்கறதுக்கு அவருக்கு குடுப்பினை இல்லாம போயிடுத்து. புத்திர துக்கத்தால அவர் அழறாராம். அப்பதான் வந்து எப்படிடா இந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை அவர் துதிக்கிற. அப்ப அம்பாள் அவர் முன்னாடி தோன்றி, கிருஷ்ணா நீ கவலைப்படாத, இது எல்லாமே உன்னுடைய முன்ஜென்ம சாபத்தினால வந்தது. உன்னுடைய ஆஹ் அந்த இன்னொரு 16 வருஷம் கழிச்சு உன் மகன் அந்த அசுரனை வதம் பண்ணி சம்பராசுரனை வதம் பண்ணிட்டு உன்கிட்ட வந்து சேருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சோ அந்த இடத்துல அந்த நேரம் அவன் புத்திர புத்திரனை பிரிஞ்ச அந்த துக்கத்தை அனுபவிக்கிறார் கிருஷ்ணர். இதுக்கப்புறம் இன்னொரு மனைவி ஜாம்பவதி அப்படின்னு ஒரு மனைவி இருக்கார். மொத்தம் அஷ்டபத்னி பார்த்தோம் இல்லையா? இப்ப ஒவ்வொருத்தருடையா அவர் அனுபவிச்ச அந்த துக்கங்கள் வேற வேற இன்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு ஸ்லோகமும் ஒரு ஒரு கதையா வருது. சோ ஜாம்பவதிக்கு என்னன்னா ரொம்ப நாளா குழந்தை பிறக்கவே இல்லையா. அவ என்ன சொன்னா, சிவன நினைச்சு நீ தவம் பண்ணு அப்படின்னு சொல்லி கட்டளை அவ இடுறா. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணாராம், தலைய மொட்டை அடிச்சுண்டு, அப்புறம் யோக தண்டத்தோட ஒத்த கால்ல நின்னு 6 மாசம் தவம் செய்யறாராம். அப்போ சிவன் அவர் முன்னாடி காட்சி தர, சிவன் காட்சி தந்த உடனே சொல்ற ஜாம்பவதிக்கு இந்த மாதிரி குழந்தை பிறக்கல அப்படின்னு கிருஷ்ணர் அழற. அப்ப வந்து சிவன் வந்து அருள் புரியிறார். கருணையோட அருள் அருள் புரிவர். ஜாம்பவதிக்கு 10 குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, கிருஷ்ணருடைய எல்லா பத்னிகளுக்கும் ஆள் ஆளுக்கு 10 குழந்தைகள் பிறக்கிறது. ஆனாலும் இத்தனை குழந்தைகள் இருக்கு அவருக்கு. மனசுல ஆனா சந்தோஷம் இல்லை. ஏன் சந்தோஷம் இல்லை? கர்ம பலன். கர்ம பலனுடைய காரணத்தினால். அவருக்கு எல்லாம் கிடைச்சும் கிடைக்காத மாதிரி இருக்கான் அவருக்கு. சோ இத்தனை குமாரர்கள் இருந்தும் அவருக்கு சுகம் இல்லை. எல்லா குழந்தைகளுக்குமே ஏதோ ஒரு விதத்துல சாபத்துக்கு உள்ளானார்கள் அப்படின்னு சொல்றா. சோ அதுலயும் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றா. கிருஷ்ணருடைய ஒரு குமாரன், அவன் பேர் மறந்துடுச்சு, சாம்பன் நினைக்கிறேன். சோ அவன் என்ன பண்ணினா, சும்மா இல்லாம எல்லாமே வந்து என்ன சாபத்தினால நடக்கிறது. கேலி கிண்டல்லாம் அவனுக்கு ஜாஸ்தி. அந்த கிருஷ்ணரோட அந்த பையனுக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணா, ஒரு பிரெக்னன்ட் லேடி மாதிரி, நிறை மாத கர்ப்பிணி மாதிரி வேஷம் போட்டுண்டு ஒரு மகரிஷி கிட்ட போய் நிக்கிறான். கொழுப்பு தானே, பேசாம இருக்கலாமா? அவன் கிட்ட போயிட்டு என் வயித்துல இருக்கிறது என்ன குழந்தை சொல்லுங்கோ அப்படின்னு. ரிஷி என்ன முற்றிலும் தெரிஞ்சவர், எல்லாம் தெரிஞ்சவர். அவருக்கு வந்து பயங்கர கோபம் வந்தது. இந்த மாதிரி ஒரு பண்றான் அப்படின்னு தெரிஞ்சது. சோ என்ன சொன்னா, உனக்கு வந்து பொறக்க போறது வந்து உலக்க தான் பொறக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால உன் வம்சமே அழிய போறது அப்படின்னு சாபம் தரார். சோ இந்த மாதிரிதான் அவருடைய கிருஷ்ணருடைய புத்திரர்களாலும் இவருக்கு வந்து கஷ்டம்தான். அத்தனை புத்திரர்களும் ஏதோ ஒரு விதத்துல சாபத்துக்கு உள்ளாரார்கள். அத தவிர கிருஷ்ணருக்கே டைரக்டா சாபம் கிடைச்சுதான். யார்கிட்டேந்து அப்படின்னா காந்தாரி கிட்டேந்து. மகாபாரத யுத்தம் முடியறது பார்த்தா, காந்தாரி பார்க்கிறா தன்னுடைய அத்தனை குழந்தைகளும் வந்து அங்க அந்த போர்
போர்க்களத்துல பார்த்தோம்னா எல்லாரும் செத்து கிடக்கா. அவளுக்கு பார்த்துட்டு துக்கமும் ஆத்திரமும் அப்படி வருது. அவ்வளோ வருத்தப்படுறா. கிருஷ்ணர்ட்ட வந்து சொல்றா, கிருஷ்ணா நீ நினைச்சிருந்தேன்னா இதை தவிர்த்திருக்கலாமே, இத அவாய்ட் பண்ணிருக்கலாமே, ஆனா நீ பேசாம இருந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கோவம். அப்ப சாபம் இடுறா, இன்னிலேந்து 36 வருஷத்துல உன்னோட குழந்தையிலும் இந்த மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுண்டு செத்து போவா, உன்னுடைய அந்த யாதவ குலமே வந்து அழிஞ்சு போறது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் தராளாம் காந்தாரி. சோ இந்த மாதிரி பல முனிவர்களுடைய சாபம், காந்தாரியனுடைய சாபம், இது எல்லாத்தினாலையும் யாதவ குலம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போறது. எப்படி இருக்கு இதுன்னா, ஒரு நல்ல ஒரு காடு, காடுல ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்தா எப்படி அத்தனை மரமும் அப்படி அழிஞ்சு போகும் இல்லையா, இருக்கிற இடம் தெரியாம, அந்த மாதிரி அழிஞ்சு போச்சு யாதவ குலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து நிர்கதியா இருக்கார். கடைசியில கிருஷ்ணருடைய இதுவும் மரணமும் எப்படி சம்பவிச்சது அப்படிங்கறது சொல்றார். கிருஷ்ணர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மரத்தடியில அமர்ந்து இருக்காராம். சோ அவரோட கால் அடி அந்த ஃபுட்டை வந்து பார்க்கும் பொழுது ஒரு வேடன், ஜரான்ற அந்த ஒரு வேடன் வந்து அந்த ஃபுட்டை பார்த்தோன்னா ஏதோ ஒரு மான்குட்டியோட முகம் மாதிரி அவனுக்கு தெரிஞ்சுதான். ஓ, இங்க ஏதோ ஒரு மிருகம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அம்ப விடுறான். அது கிருஷ்ணர் கால்ல படுறது, கிருஷ்ணரும் மரணம் அடையறார். சோ அதோட நம்மளுக்கு கிருஷ்ணர், அதாவது இத்தனை கஷ்டம் அவர் அனுபவிச்சிருக்க, கிருஷ்ணர் மரணம் சம்பவிக்கிற வரைக்கும் இத்தனை விதமான இன்னல்கள் கர்ம வினையாலும் பிருகுமுனிவரின் சாபத்தாலும் அனுபவிச்சார். துவாரகையும் என்ன ஆச்சா, கடல்ல மூழ்கி போயிடுதான். அதே மாதிரி யாதவ குல பெண்கள் இருக்கா இல்லையா, அவளும் அஷ்டவக்ரருடைய சாபத்தினால அழிஞ்சு போறா. சோ மொத்தமா அந்த யதுகுல வம்சமே வந்து அழிஞ்சு போறது அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் சொல்றா, விஷ்ணு வந்து மும்மூர்த்திகள்ல ஒருவர், காக்கும் கடவுள் அப்படின்னு பேரு. ஆனா அவர் பிருகு முனிவரோட சாபத்தினால மேல 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 கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் அனுபவிக்க நேர்ந்தது. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவர் வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு சிறந்த தேவி பக்தர், அம்பாளுடைய பக்தர். அதனால இத்தனை கஷ்டம் வந்தாலும் அவரால ஒவ்வொரு தருணத்திலையும் அதை தாங்கி அதை சமாளிக்க முடிஞ்சது. அந்த தெய்வ பக்தி இல்லைன்னா அந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்குவதற்கு மனதில் திடம் இருக்காது, சோர்ந்து போயிடுவோம், அப்படின்னு நம்ம எல்லாம் தளர்ந்து போயிடுவோம். சோ மலை மாதிரி கஷ்டம் வந்தாலும் அத துரும்பு மாதிரி நம்ம சமாளிக்கணும். அதுக்கு அவசியம் அந்த அம்பாளுடைய அருள் வேண்டும். அதனால எல்லாரும் அந்த ஆதி பராசக்திய எப்போதும் வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. கடைசி ஸ்லோகத்துல அந்த பாலேலி நம்பூத்திரி என்ன சொல்றாருன்னா, அவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. நான் வந்து பக்தனா இல்ல அபக்தனா அப்படிங்கிறது எனக்கே தெரியல. இத வந்து யார்கிட்ட கேட்கலான்னா, இத தெரிஞ்ச ஒரே ஆள் அந்த தேவி தான், அந்த அம்பாள் தான். அப்படி நான் அபக்தனா இருக்கேன்னா, அம்மா எனக்கு நீ பக்திய தந்து எனக்கு ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுடைய பாதார விந்தங்கள்ல நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கிறார் அவர். சோ இதுதான் கிருஷ்ண கதா. ஆரம்பிக்கலாம். மகாலட்சுமி மேம்ல இருந்து ஆரம்பிக்கணும் மேம். நான் கூப்பிட்டோமா, நீங்க கூப்பிடுறியா? கூப்பிடுறேன். படி. மகாலட்சுமி மேம் வரணும். கிருஷ்ணருக்கே ஆனா இதுல நம்மளுக்கு வந்து கிருஷ்ணருடைய இந்த இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எப்பேற்பட்ட கஷ்டம் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் ஒரு அசையாத ஒரு பக்தி, அப்படி ஒரு அந்த நம்பிக்கை அந்த அம்பாள் மேல, அம்பாள்னு இல்ல எந்த கடவுளை நீங்க நம்புறீங்களோ அசைக்க முடியாத அந்த நம்பிக்கைய வச்சோம்னா எல்லா துன்பங்கள்ல இருந்தும் நம்ம விடுபடுறது இல்லை, சமாளிக்க கூடிய அந்த ஒரு பக்குவத்தை அந்த அம்பாள் அனுகிரகிப்பாள் அப்படிங்கறதான். ஓகே, ஆரம்பிக்கலாம். ஸ்ரீயஸ்பதிர் கோமல மூத்திர கந்தினி, கந்தின்யஸ்தன இருக்கு,
அது ஞஸ்தங்காம கந்தினி பண்ணிட்டு அஸ்த பிரபோ அப்படின்னு பண்ணிக்கோங்க. சரி. ஸ்ரீயபதிர் கோமல மூத்திர கந்தினி ஸ்ரீயபதிர் கோமல மூத்திரகந்தினி அஸ்த பிரபோ கோபகுலே விஷண்ணஹ அஸ்த பிரபோ கோபகுலே விஷன்னஹ கிருஷ்ணாபிதோ வத்ஸ பகாதிபீதோ கிருஷ்ணாபிதோ வக்ஸ பகாதிபீதோ பகால பகா பகாதிபீதோ பகாதிபீதோ ருதன் சதா தேவி நிநாய பால்யம் ருதன் சதா தேவி நிநாய பால்யம் ஸ்ரீயபதி கோமல மூத்திரகந்தினி அஸ்த பிரபோ கோபகுலே விஷன்னஹ கிருஷ்ணாபிதோ வத்ஸ பகாதி தானே மேம்? ஆமாண்டா. கிருஷ்ணாபிதோ வத்ஸ பகாதிபீதோ ருதன் சதா தேவி நிநாய பால்யம். இன்னொரு வாட்டி சொல்லுவா மேம். சொல்டா. ஸ்ரீயபதிர் கோமல மூத்திரகந்தினி அஸ்த பிரபோ கோபகுலே விஷன்னஹ கிருஷ்ணாபிதோ வத்ஸ பகாதிபீதோ ருதன் சதா தேவி நிநாய பால்யம். ஓகே. சோ குழந்தையா இருக்கும் பொழுது அவர் வளர்ந்த அந்த சூழல், அதுக்கப்புறம் ஒரு ஃபியர், எந்த அசுரன் எந்த மாறுவேஷத்துல வந்து நம்மள வந்து அட்டாக் பண்ணுவாளோ, கொலை இது பண்ணுவாளோ, அந்த ஒரு பயத்திலேயே வளர்ந்தார். அதனாலேயே ரொம்ப பேலா இருந்தார் அப்படின்னு. நெக்ஸ்ட் துர்கா மேம். துர்காவா? MVN துர்கா தான் மேம். ஓகே, மண்டதுர்கா மேம் வாங்கோ. ஹையங்கவீனம் மதிதம் பயஸ்ச. அடுத்தது கூப்பிடு மீனு. ஓகே மேம். அவ வைரலட்சுமி மேம். நமஸ்காரம் மேம். ஹையங்கவீனம் மதிதம் பயஸ்ச. ஹையங்கவீனம் மதிதம் பயஸ்ச கோபீர்விலஜ்ஜ சததம் யயாச்சே. கோபீர்விலஜ்ஜ சததம் யயாச்சே. சசாம்பயா கோர சச்சௌர்ய சஞ்சுஹ. சசாம்பயா கோர சௌரிய சஞ்சுஹ. சஞ்சு இல்ல சுஞ்சுஹ. சாரி சுஞ்சுஹு. சசாம்பயா கோர சச்சௌர்ய சுஞ்சுஹ. சசாம்பியா கோர சௌரிய சுஞ்சுஹு. உலூகலே பாஷவரேண பத்தஹ. ருலூகலே இருங்கோ ரூல சுஞ்சுஹு அங்க வந்து விசர்க்கமா போட்டு உலூகலே. உலூகல்னா உலூகலே உரல். சாரி உருளுகலே தாமா. ரூ அடிச்சுடுங்க. ஓகே ஓகே மேம். ஓகே மேம். சாரி. ஓகே மேம். உலூகலே பாசவரேன பக்தஹ ஹயங்க கவீனம் அதிதம் பயஸ்ச கோபி. ஹயங்க கவீனம் ஹயங்க. ஓகே. ஹையங்க கவீனம் மதிதம் பயஸ்ச. ரெண்டு வக்காவா இருக்கு. ஹையங்கவீனம் ஹையங்கவீனம் மதிதம் பயஸ்ச கோபீர் விலஜ சததம் யஸ்யாச்சே. சசாம்பயா கோரச சுஞ்சுஹு உலூகலே பாசவரேன பக்தஹ. பாஷ ஹயங்க கவீனம் மதிதம் பயஸ்ச. ஃபர்ஸ்ட் வேர்டே தப்பா வருதுப்பா. ஹய இல்ல ஹைய. ஹையங்கவீனம் மதிதம் பயஸ்ச
पयश्च पयश्च हय्यं कवीनं मदितं पयश्च गोपीर्विलजः सततं ययाचे स सम्पया சம்பையால घोरससौर्यसुञ्जु சாம்பயா चाम्बया घोरससौर्यसुञ्जुः उलूकले पाशवरेण पत्तः. ஓகே. சோ சாப்பாடுக்கு அதுக்கு வந்து கோபிகைகள் ஆத்துல போய் யாசகம் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட அப்படி அதை சில பேர் கொடுப்பா சில பேர் கொடுக்க மாட்டா. சோ திருடனத்துக்கு இதுல உரல்ல கட்டி வைக்கிறார். சோ இந்த லோகத்தை ரட்சிக்கிறவர்க்கே இந்த நிலைமை தான், கட்டப்பட்டு கம்முன்னு இருக்கிற அந்த ஒரு கஷ்டம். லதா சுரேஷ் மாமி. वनेषु भीमातपशुष्कगात्रो वनेषु भीमातपशुष्कगात्रो गाश्चारयन् कण्टकविद्धपादः गाश्चारयन् कण्टकविद्धपादः वन्याम्बुपायी फलमूलभक्षी वन्याम्बुपायी फलमूलभक्षी दिने दिने ग्लानिमवाप कृष्णः दिने दिने ग्लानिमवाप कृष्णः वनेषु भीमातपशुष्कगात्रो गाश्चारयन् कण्टकविद्धपादः वन्याम्बुपायी फलमूलभक्षी दिने दिने ग्लानिमवाप कृष्णः वनेषु भीमातपशुष्कगात्रो गाश्चारयन् कण्टकविद्धपादः वन्याम्बुपायी फलमूलभक्षी दिने दिने ग्लानिमवाप कृष्णः. ஓகே. சோ அடுத்த பருவம் 5-6 வயசுல மாடு மேய்க்கிறது தான் வேலை. கால்ல செருப்பு கிடையாது. சோ கண்டகம்னா என்ன, முள்ளு. சோ காடு மேடு முள்ளு எல்லாம் குத்தி பாதம் இதுவா போறது. வெயில்ல வாடி போற. சாப்பாடெல்லாம் ஒண்ணும் கட்டிண்டெல்லாம் போறது கிடையாது. கிடைக்கிற மரத்துல இருக்கிற பழங்கள் என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு இருக்காரு. அதனாலயே மெலிஞ்சு போயிட்டாரா, சோர்ந்து போயிட்டாரா. நெக்ஸ்ட். லதா சத்யமூர்த்தி மேம். दैवेन मुक्तः स च गोपदा स्यात्. नमस्कारं मामि. दैवेन मुक्तः स च गोपदा स्यात्. சோ தவ வந்து இத்து பண்ணிட்டு அக்ரூரணீதோ அப்படி மாத்திக்கோங்க. அக்ரூரணீதோ மதுராம் பிரவிஷ்டः अक्रूरनीतो मथुरां प्रविष्टः कंसं निहत्यापि हताभिलाषः कंसं निहत्यापि हताभिलाषः हताभिलाषस् इस வந்து விசர்க்கமா போட்டுருங்க. तत्रोग्रसेनस्य बभूव दासः तत्रोग्रसेनस्य बभूव दासः दैवेन मुक्तः स च गोपदास्याः கோபம்ல கோப दैवेन मुक्तः स च गोपदास्याः अक्रूरनीतो मथुरां प्रविष्टः कंसं निहत्यापि हताभिलाषः तत्रोग्रसेनस्य बभूव दासः. ஸ்யாஹா போடாதீங்க, விசர்க்கம் இல்ல, ஸ்யாத் இத்து போட்டு முடிச்சுக்கணும். ओके. दैवेन मुक्तः स च गोपदा स्यात् अक्रूरनीतो मथुरां प्रविष्टः कंसं निहत्यापि हताभिलाषः तत्रोग्रसेनस्य बभूव दासः. ஓகே. சோ அங்க வந்து தாசனா இருந்தான் கோகுலத்துல. அதுக்கப்புறம் வந்து இங்கே கம்சன் கூப்பிட்டான்னு இங்க வந்து அதுக்கப்புறம் கம்ச வதம்லாம் முடிஞ்ச உடனே உக்ரசேனனுடைய ராஜாவா இருக்கும் பொழுது அங்கேயே தங்கி அங்க அவளுக்கு தாசனா இருந்தார் அப்படின்னு. நெக்ஸ்ட். லக்ஷ்மி குமார் மேம். திருஷ்ட்வா ஜராசந்த சமோம் பயேன. நமஸ்காரம் மேம். திருஷ்ட்வா ஜராசந்த சமும் பயேன. சமூம் மூ வந்து தீர்க்கம். சமும் பயேன சபந்து மித்ரோ மதுராம் விஹாய.
स बन्धुमित्रो मथुरां विहाय धावन् कथञ्चित् बहुदुर्गमार्तः धावन् कतचित् बहुदुर्गमात्रः मात्र இல்ல மார்த்த ஆர்த்த मार्तः स द्वारकाद्वीपपुरं विवेश स द्वारकाद्वीपपुरं विवेश दृष्ट्वा जरासन्धचमुं भयेन स बन्धुमित्रो मथुरां विहाय धावन् कथञ्चित् बहुदुर्गमात्रः स मार्तः धावन् कथचित् बहुदुर्गमार्तः स द्वारकाद्वीपपुरं विवेश दृष्ट्वा जरासन्धचमुं भयेन सा बन्धुमित्रो मथुरां विहाय धावन् कथञ्चित् बहुदुर्गमार्तः स द्वारकाद्वीपपुरं विवेश. ஓகே சோ ஜராசந்தனோட சண்டை கம்சனுடைய 2 வைஃபையும் கம்சனை கொண்டதுனால ஜராசந்தனோட 2 குழந்தைகளையும் தான் கம்சனுக்கு கட்டி வச்சிருந்தான். சோ ஜராசந்தன் கோவம் போர் புரிஞ்சான். அப்புறம் துவாரகாக்கு கிருஷ்ணர் வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு துவாரகாக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மாமி. சருக்மிணீம் ஜாம்பவதீம் ச பாமாம் சருக்மணீம் ஜாம்பவதீம் ச பாமாம் கன்யாஸ்ததா த்வஷ்ட சஹஸ்ரமன்யாஹ கன்யாஸ்ததா த்வஷ்ட சஹஸ்ரமன்யாஹ சமுத்வஹன் சஸ்மித நர்மலாபஹ சமுத்வஹன் சஸ்மித நர்மலாபஹ क्रीडा मृगो भूत् सततं वधूनां क्रीडां मृगो भूत् सततं वधूनां सरुक्मणीं जाम्बवतीं च भामां कन्यास्तदा व्यष्टसहस्रमन्याः समुद्वहन् द्व्यष्ट அதாவது 2 அஷ்ட 16 சோ 16 சஹஸ்ரம் 16000 द्विष्ट सहस्रमन्याः समुद्वहन् सस्मित नर्मलाभः क्रीडां मृगो भूत् सततं वधूनां सरुक्मणीं जाम्बवतीं च भामां कन्यास्तदा व्यष्टसहस्रमन्याः समुद्वहन् सस्मित नर्मलापः क्रीडां मृगो भूत् सततं वधूनां. ஓகே மேடம் ருக்மணிக்கு முன்னாடி ச போடணுமா? ச இல்ல ச ச ச. ஆமா. ஓகே थैंक यू. ஓகே சோ இது வந்து 8 பத்தினிகள் முக்கியமான இவா. அதுக்கப்புறம் அதை தவிர 16000 பத்தினிகள் எல்லாரோடையும் இருந்தும் அவர் வந்து சந்தோஷமா இல்லை. அதாவது அவள்லாம் ஆட்டிதான் வச்சா அவரை நிம்மதியாவே அவரால் இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்ன. அப்பவும் அவர் கஷ்டம்தான். நெக்ஸ்ட் சதஸ்யுவృత్తిஸ்த்ரிதிவாஜ்ஜஹார. குட் மார்னிங் மேம். சதஸ்யுவృత్తిஸ்த்ரிதிவாஜ்ஜஹார भामानियुक्तः सुरपारिजातम् सुरपारिजातम् सत्याचतं गोवृषवत्सरोषम् गोवृषवत्सरोषम् बद्ध्वा तरौ दुर्वचसाभ्यषिञ्चत् दुर्वचसा. அதாவது நல்ல கடுமையான சொற்கள் அவரை துவேஷிக்கிறார். கரெக்டா மேடம்? சொல்லுங்க.
Yes. Sadashyuvrittis tritiva jaraha. ஜராஹல ஜஹாத Jagara. Okay. Sadashyuvrittis tridiva jahara bhamani yukta suraparijatam satyasadam ko vrishavatsarosham patva tarau durvasha sapyashinjat sadashyuvrittis tritiva jagara bhamani yukta suraparijatam satyasadam ko vrishavatsarosham patva tarau durvashashap yashinjat. இந்த ஃபர்ஸ்ட் லைன் எப்படி பிரிக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க. ச தஸ்யு விருத்திஸ் த்ரிதிவாஜ் ஜஹார. Thank you. சோ முதல்ல இவளால சத்யபாமாவால கஷ்டம். பாரிஜாதம் அப்பவே வேணும்னு அடம் பிடிக்கிறா. போய் திருடின் வரார், கொள்ளைக்காரன்னு பேரோட வரார். அதுக்கப்புறம் சத்யா அந்த மனைவி அவ கட்டி வச்சு அவரை கடுமையான சொற்களால அவரை திட்டுறா. அது சோ அதுக்கப்புறம் தான் நாரதர் வருவார். நாரதர்கிட்ட தங்கம் கொடுத்து திருப்பியும் மீட்டுக்கிறா அந்த பார்ட். சோ இதுல வந்து ஃபுல் எபிசோட்லயும் பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு மாடு மாதிரிதான். யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். அந்த மாடோட கேள்வி கேட்ட மாடை வந்து விக்கிறா, இது பண்றா. அந்த மாதிரி இவரை நினைச்சா கட்டுறா, நினைச்சா விக்கிறா, திருப்பியும் நினைச்சா வாங்கிக்கிறா. அந்த மாதிரி. யார்மா? கண்ணம்மை மேம். ஸ்ரீநாரதாயாதிதயே தயாச ஸ்ரீநாரதாயாதிதேய தயாச ஏயல தயே ஸ்ரீநாரதாயாதிதயே தயாச தத்தோத முக்தோ முனினா ச நீதஹ दत्तोऽथ मुक्तो मुनिना च नीतः ततस्तयास्मै कनकं प्रदाय ततस्तयास्मै कनकं प्रदाय पुनर्गृहीतस्त्रपयापमौनम् पुनर्गृहीतस्त्रपयापमौनम् श्रीनारदायातिथये तयास दत्तोऽथ मुक्तो मुनिना च नीतः ततस्तयास्मै कनकं प्रदाय पुनर्गृहीतस्त्रपयापमौनम् श्रीनारदायातिथये तयास दत्तोऽथ मुक्तो मुनिना च नीतः ततस्तयास्मै कनकं प्रदाय पुनर्गृहीतस्त्रपयापमौनम्. Very good. Next. காமாட்சி மேம். सूति गृहात् भीष्मकजासुते स सूति गृहात् भीष्म गदा सुदे च कदावर्क कजा गजा सुते च कजाल भीष्मकजासुते सूति गृहात् भीष्म गजा कजा सुज ஒரு செகண்ட் மேம் ஒரே ஒரு செகண்ட் இல்ல வந்து கிட்ட வந்த உடனே பிரச்சனையா இருக்கு. ஒரு நிமிஷம் மேம். சுதி கிருஹாத் பீஷ்ம கஜா சுதேச்ச அப்பாடி திருச்சின்றுங்க. பீஷ்ம கஜா பீஷ்ம கஜா சுதேச்ச சுதேச்ச சுதே 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 ச प्रद्युम्न नाम्नीश्वरि शम्बरेण प्रद्युम्न नाम्नीश्वरि सम्परेण धृतौ निर्मथिताभिमान हृदे शिशौ निर्मदिताभिमान उच्चैरुदं स्वां शरणं प्रपन्नः उच्चैरुदं स्वां शरणं प्रपन्नः सुदीगृहात् भीष्म गजा सुतेश
प्रद्युम्न नाम्नीश्वरि सम्भरेण श्रुते शिशौ निर्मदिताभिमान उच्चैरुदं स्वां शरणं प्रपन्नः सूदीगृहात् भीष्म गजासुतेश प्रद्युम्न नाम्नीश्वरि सम्भरेण हृदे शिशौ निर्मदिताभिमान उच्चैरुदं स्वां शरणं प्रपन्नः. வெரி குட். கஜான் மட்டும் சொல்லாதீங்க, கஜா கே கஜா கஜா கஜா. பாக்கி எல்லாம் ஓகே. மேம் தேர்ட் லைன் அந்த எப்படி மேம் லாஸ்ட் படிச்சுக்கணும்? நிர்மதி ஆமா, நிர்மதி தாபிமான. ஓகே மேம். புத்ரார்த்தினி ஜாம்பவதீம புத்ராம். கல்பனா மேம். காமாட்சி மியூட் போட்டுக்கோங்க. புத்ராதினீம் ஜாம்பவதீம் புத்ராம் வதீம் அபுத்ராம். அபுத்ராம் அதாவது குழந்தை இல்ல. புத்ராம் தினீம் ஜாம்பவதீம் புத்ராம். அடே வதீம் புத்ராம் இல்ல, வதீம் அபுத்ராம். வதீம புத்ராம். ஓகே குருஜி. சதோஷயிஷ்யன் உபமன்யு சிஷ்யः. சதோஷயிஷ்யன் பமன்யு சிஷ்யः. தோஷயிஷ்யன் அங்க கமா போட்டுக்கோங்க. நுபமன்யு கமா சிஷ்யः. ஓகே குருஜி சொல்லுங்க. ஜாம்பவதீம புத்ராம் சதோஷயிஷ்யன் உபமன்யு சிஷ்யः. ஓகே. புத்ராம் சிதிம் ஜாம்பவதீம் புத்ராம் சதோஷயிஷ்யன். மடி தப்பா வருதுடா. டைம் வேற ஆயிடுது. மியூட் போட்டுக்கோங்க. அடுத்த வாழ கூப்பிடுறேன் ப்ளீஸ். கலாவதி மேம். கலாவதி மேம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் லைன். Yes, ma'am. Putrardini Jambavatima Putram Satoshayishyan Upamanyu Sishyaha. ஓகே. சோ தோஷன்னு சொல்லக்கூடாது, தோஷ. முண்டீச்ச தண்டீச்ச சிவஸ்ய சைலே. முண்டீச்ச தண்டீச்ச சிவஸ்ய சைலே. மந்திரம் ஜபன் கோர தபஸ்சகார. மந்திரம் ஜபன் கோர தபஸ்சகார. புத்ரார்த்தினி ஜாம்பவதீம புத்ராம் சதோஷயிஷ்யன் உபமன்ய சிஷ்யः. முண்டி ச தண்டி ச சிவஸ்ய சைலே. மந்திரம் ஜபன் கோர தபஸ்சகார. புத்ரார்த்தினி ஜாம்பவதீம புத்ராம் சதோஷயிஷ்யன் உபமன்ய சிஷ்யः. முண்டி ச தண்டி ச சிவஸ்ய சைலே. மந்திரம் ஜபன் கோர தபஸ்சகார. ஓகே குட். Thank you. ஜெயந்தி மாமி. ஜெயந்தி மாமி. வரேண பர்கஸ்ய தசாத்மஜான்சா. वरेण भर्गस्य तसात्मजांसा. प्रासूत सर्वा दयिताश्च शौरेः. प्रासूत सर्वा दयिताश्च शौरेः. तथैव लब्ध्वा स सुतायुतानि. तथैव लब्ध्वा स सुतायुधानि. सुखं न लेभे निज कर्म दोषात्. सुखं न लेपे निज कर्म दोषात्. वरेण पर्कस्य तसात्मजांसा. प्रासूद सर्वा दयिताश्च शौरेः. तथैव लब्ध्वा स सुतायुधानि. सुखं न लेपे निज कर्म दोषात्. वरेण पर्कस्य तसात्मजांसा. प्रासूद सर्वा दयिताश्च शौरेः. तथैव लब्ध्वा स सुतायुधानि. सुखं न लेपे निज कर्म दोषात्. வெரி குட். சோ அப்பவும் அவருக்கு அத்தனை குழந்தைகள், முதல்ல குழந்தை பிறக்கல, சிவன் கிட்ட போய் தபஸ் பண்ணி நிக்கிறார். அவ்வளோ கஷ்டமான கடுந்தவம் புரிஞ்சு குழந்தையெல்லாம் பிறந்து கூட அவருக்கு
சுகம் இல்லை. எதனாலையுமே அவர் வாழ்க்கையில எல்லாம் இருக்கு, ஆனா சுகம் மட்டும் இல்லை. ஏன்னா கர்மவினை காரணத்தினால. ஜெயலட்சுமி ஜி மாமி. शापादृशीनां धृतराष्ट्रपत्न्याः शापादृशीनां धृतराष्ट्रपत्न्याः पत्न्याश्चान्योन्यन् இருக்கு, பத்னியாக பண்ணின்றோங்க. चान्योन्यवैरेण कृताहवेषु चान्योन्यवैरेण कृताहवेषु सर्वे हता हन्तकुलं यदूनां सर्वे हता हन्तकुलं यदूनां महत्प्रदग्धं वनमग्निनेव महत्प्रदग्धं वनमग्निनेव शापादृशीनां धृतराष्ट्रपत्न्याः चान्योन्यवैरेण कृताहवेषु सर्वे हता हन्तकुलं यदूनां महत्प्रदग्धं वनमग्निनेव. शापादृशीनां धृतराष्ट्रपत्न्याः चान्योन्यवैरेण कृताहवेषु सर्वे हता हन्तकुलं यदूनां महत्प्रदग्धं वनमग्निनेव. Thank you, mommy. So ரிஷிகளுடைய சாபத்தினாலும் காந்தாரி திருதராஷ்டிரபத்னியா காந்தாரியுடைய சாபத்தினால அந்த யதுகுல வம்சமே அழிஞ்சு போச்சு அப்படின்றார். சோ அதுதான் மகாபிரதக்தம் வனம் அக்னிமேவ, அதாவது வனத்துல அக்னி மூண்டா எப்படி ஃபுல் காட்டையும் அழிச்சிடுமோ அந்த மாதிரி அழிஞ்சு போச்சாம் யாதவ குலம். ஜெயலட்சுமி கணேசன் மாமி. व्याधेषु विद्धो मृतिमाप कृष्णः व्याधेषु विद्धो मृदिपमाप कृष्णः कुशस्थली चाब्धिजलाप्लुता भूत् कुशस्थली चाब्धिजलाप्लुता भूत् என்னது டாட் புட்னு வருது. சொல்லுங்க. कुशस्थली चाब्धिजलाप्लुता भूत्. ஒரு தாய் எக்ஸ்ட்ரா வருது. இல்ல இங்க நீங்க என்ன பண்ணுங்க, அஷ்டவக்ரங்கிறது ஒரே வார்த்தை, அதனால அங்கேயே நிறுத்தின்ட்டு அஷ்டாவக்ரஸ்யன்னு ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா சேர்த்து சொன்னோம்னா அங்க ஸ்டால பிரிக்க கூடாது. जगृरे दस्युभिरेण सा सा अष्टावक्रस्य शापेन यदुस्त्रियश्च अष्टावक्रस्य शापेन यदुस्त्रियश्च. இப்படி சொல்லலாம். ஃபுல் லைனையும் சேர்த்து சொல்லணும். அஷ்டா வக்ரஸ்யன்னு பிரிக்க கூடாது. அஷ்டவக்ரங்கிறது அவரோட பேரு, சரியா? அதனால ஒண்ணு இப்படி பிரிச்சு சொல்லுங்க வேணசான்னு, இல்லைன்னா சேர்த்து हाजह्रिरेदस्युभिरेण साष्टावक्रस्य शापेन यदुस्त्रियश्च. हाजग्रिरेदस्युभिरेण साष्टावक्रस्य शापेन यदुस्त्रियश्च. सूपर. व्याधेषु विद्धो मृदिमाप कृष्णः कुशस्थले चाब्धिजलाप्लुता भूत्. हाजग्रिरेदस्युभिरेण திருப்பியா हाजग्रिरेदस्युभिरेण साष्टावक्रस्य शापेन यदुस्त्रियश्च. இன்னொரு சொல்லவா? கண்டிப்பா. यादेषु विद्धो मृदिमाप कृष्णः कुशस्थले चाब्धिजलाप्लुता भूत्. हाजग्रिरेदस्युभिरेण साष्टावक्रस्य शापेन. அததான் பிரிக்க கூடாதுன்னு. ஓகே ஓகே. சொன்னேன். हाजग्रिरेदस्युभिरेण साष्टावक्रस्य शापेन यदुस्त्रियश्च. இப்போ ஓகேயா? மணக்கெட்டு அதுக்குதான் சொன்னேன். வெரி குட். இப்ப கரெக்டா சொன்னேனா? கரெக்டா சொன்னேன். இப்ப கரெக்டா சொன்னேன்.
ஓகே தேங்க்யூ. ஓகே. சோ குஷஸ்தலிங்கிறது என்னது? நம்ம கேள்வியே படலையே இப்போ இது வரைக்கும். குஷஸ்தலினா 6 மாமி. இங்க வந்து துவாரகா. துவாரகா தான் குஷஸ்தலி. நகரம். ஓகே. ஓகே, அதுதான் தண்ணியில மூழ்கி போச்சுன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் ஜெயா ராஜசேகர் மாமி. நமஸ்காரம் ஏவம் ஹரே கர்ம பலான்யபுங்க்த एवं हरि कर्म फलान्यपुङ्क्त न कोऽपि मुच्येत च कर्म बन्धात् न कोऽपि मुच्येत स कर्म पन्थात् दुःखं त्वभक्तस्य सुदुःसहं स्यात् दुःखं त्वभक्तस्य सुदुःसहं स्यात् भक्तस्य ते तत्सु सहं भवेत् च भक्तस्य ते तत्सु सहं भवेत् च एवं हरि कर्म फलान्यपुङ्क्त न कोऽपि मुच्येत स कर्म पन्थात् दुःखं त्वभक्तस्य सुदुःसहं स्यात् भक्तस्य ते तत्सु सहं भवेत् च एवं हरि कर्म फलान्यपुङ्क्त न कोऽपि मुच्येत स कर्म पन्थात् दुःखं त्वभक्तस्य सुदुःसहं स्यात् भक्तस्य ते तत्सु सहं भवेत् च. ஓகே. மேடம் இது ஃபர்ஸ்ட் விசர்க்கம் வராதா? புங்க்தஹா கிடையாதா? நோ. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. சோ இத்தனை கஷ்டங்கள் அவர் வாழ்க்கையில ஜனனம்ல இருந்து மரணம் வரைக்கும் இத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அதை தாண்டி அதை சமாளிச்சுண்டு வந்தது ஏனென்றால் அம்பாளுடைய அனுகிரகம். ஏன்னா அவர் தீவிர தேவி பக்தராக இருந்தார். அம்பாளுடைய அனுகிரகத்தினால அவர் மீது அப்படி அபார பக்தி கொண்டதுனால அவர் ஒவ்வொரு இதையும் சமாளிச்சுண்டு அவருடைய காலத்தை கழிக்க முடிஞ்சது அவரால. till the end. ஜானகி மாமி. ஜானாஸ்யஹந்தே பதயோர பக்தோ हरि ओम मैम. जानास्यहं ते पदयोरभक्तो भक्तो नु किं वेति न चैव जाने भक्तो नु किं वेति न चैव जाने त्वं सर्वशक्ता कुरु मां सुशक्तं त्वं सर्वशक्ता कुरु मां सुशक्तं सर्वत्र भूयोऽपि शिवे नमस्ते सर्वत्र भूयोऽपि शिवे नमस्ते जानास्यहं ते पदयोरभक्तो भक्तो नु किं वेति न चैव जाने त्वं सर्वशक्त्या कुरु मां सुशक्तं सर्वत्र भूयोऽपि शिवे नमस्ते जानास्यहं ते पदयोरभक्तो भक्तो नु किं वेति न चैव जाने त्वं सर्वशक्त्या कुरु मां सुशक्तं सर्वत्र भूयोऽपि शिवे नमस्ते भूयोऽपि शिवे नमस्ते. வெரி குட். சோ இது சொல்லிட்டு இது வந்து கிருஷ்ணருடைய இதுங்கிறதுனால அவதாரம் ஃபுல்லா முடிஞ்சதுனால வசுதேவ சுதம் சொல்லி முடிக்கிறோம் இந்த ஸ்லோகம். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ओम श्रीमात्रे नमः. அதே சொல்லிட்டு சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா அதையும் சொல்லிட்டு அப்புறமா ஸ்ரீமாத்ரே நமஹ. சரியா? சோ அத கிருஷ்ணரை இது பண்ற மாதிரி நம்ம சொன்னோம். வசுதேவ அப்புறம் சதா சர்வத்ர சொல்லிட்டு ஓம் ஸ்ரீ மாத்ரே. சோ 4 தசகமா படிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொன்னா தேவகி புத்திரவதம், முதல்ல பூமி துக்கம், புத்திரவதம், அப்புறம் நந்த சுத்தாவதாரம், அப்புறம் கிருஷ்ணருடைய கதை. ஓகே, ரிவைஸ் பண்ணலாமா? பண்ணலாம். द्वाविंश दशकः कृष्ण कथा. श्रियः पतेर्गोमलमूत्रगन्धिनी
हस्तप्रभो गोपकुले विषण्णः कृष्णाभिदो वत्सबकादिभीतो रुदन् सदा देवि निनाय बाल्यम् हैयङ्गवीनं मथितं पयश्च गोपीर्विलज्जः सततं ययाचे स चाम्बया घोरसचौर्यचुञ्चुः उलूखले पाशवरेण बद्धः वनेषु भीमा तपशुष्कगात्रो गाश्चारयन् कण्टकविद्धपादः वन्याम्बुपायी फलमूलभक्षी दिने दिने ग्लानिमवाप कृष्णः दैवेन मुक्तः स च गोपदास्यात् अक्रूरनीतो मथुरां प्रविष्टः कंसं निहत्यापि हताभिलाषः तत्रोग्रसेनस्य बभूव दासः दृष्ट्वा जरासन्ध च मुम्भयेन स बन्धुमित्रो मथुरां विहाय धावन् कथञ्चित् बहुदुर्गमार्तः स द्वारकाद्वीपपुरं विवेश स रुक्मिणीं जाम्बवतीं च भामां कन्यास्तथा द्व्यष्टसहस्रमण्याः समुद्वहन् सस्मितनर्मलापः क्रीडामृगोऽभूत् सततं वधूनां सदस्युवृत्तिस्त्रिदिवा जहार भामा नियुक्तः सुरपारिजातं सत्या च तं गोवृषवत्सरोषं बद्ध्वा तरौ दुर्वचसाभ्यषिञ्चत् श्रीनारदायातिथये तया स दत्तोऽथ मुक्तो मुनिना च नीतः ततस्तयास्मै कणकं प्रदाय पुनर्गृहीतस्त्रपयापमौनम् सूतिगृहात् भीष्मकजासुते स प्रद्युम्न नाम्नीश्वरि शम्बरेण कृते शिशौ निर्मथिताभिमान उच्चैरुदं स्वां शरणं प्रपन्नः पुत्रार्थिनीं जाम्बवतीमपुत्रां सतोषयिष्यन्नुपमन्युशिष्यः मुण्डी च दण्डी च शिवस्य शैले मन्त्रं जपन् घोरतपश्चकार वरेण भर्गस्य दशात्मजान् सा प्रासूत सर्वा दयिताश्च शौरेः तथैव लब्ध्वा स सुतायुतानि सुखं न लेभे निजकर्मदोषात् शापादृशीनां धृतराष्ट्रपत्न्याः चान्योन्यवैरेण कृता हवेषु सर्वे हता हन्तकुलं यदूनां महत्प्रदग्धं वनमग्निनेव व्याधेषु विद्धो मृतिमाप कृष्णः कुशस्थली चाब्धिजलाप्लुताभूत् हाजक्रिरे दस्युभिरेण साष्टावक्रस्य शापेन यदुस्त्रियश्च एवं हरिः कर्म फलान्यभुङ्क्त न कोऽपि मुच्येत च कर्मबन्धात् दुःखं त्वभक्तस्य सुदुःसहं स्यात् भक्तस्य ते तत्सुसहं भवेत् च जानास्यहं ते पदयोरभक्तो भक्तो नु किं वेति न चैव जाने त्वं सर्वशक्ता कुरु मां सुशक्तं सर्वत्र भूयोऽपि शिवे नमस्ते वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् सदा सर्वत्र गोविन्द नाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा ओम श्रीमात्रे नमः எண்டிங் சொல்லுங்க யாராவது மேடம் நம்பர் 8ல நாரதா யாத்திதையேன்னு வருமா? ஆமாம் யாதிதயே. ஓகே தேங்க்யூ மேடம். எண்டிங் யாராவது சொல்லுங்க. उदक्षर पदपृष्ठ मात्रा हीनंद भवेत् तत्सर्वं क्षम्यतां देवि नारायणि नमोस्तुते विसर्ग बिन्दु मात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि च अतिरिक्तानि क्षमस्व परमेश्वरि अन्यदां चरणं नास्ति त्वमेव चरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदीश्वरी श्री जगदम्बार्पणमस्तु ओम शांति सर्वं श्री शांति
சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஏன் ஜெகன்னு ஓம் ஆடுறது? ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ம் ஓம் தத் சது. தேங்க்யூ.